பாட்டி வந்து செமையா பிளான் போடுறாங்க. எப்படியாவது விஜயும், காவேரியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டயும் ஒரு பிளானை சொல்கிறாங்க. விஜய் இப்போ கண்ணை திறந்துருவான். அவங்கிட்ட நான் சொல்கிற மாதிரி மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். எக்காரணம் கொண்டு வேறு எதாவது மாற்றி சொன்னீங்க அவ்வளோதான். சரி, அப்படி என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்குறாரு. உடனே தாத்தா வந்து, நீ என்ன சொல்ல போகிற கல்யாணி, எனக்கு நீ ஒரு விஷயமும் சொல்ல சொல்ல எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இருக்கா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், எனக்கு சரி தப்பெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். விஜய் கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்துருவான். அவன்கிட்ட யாரும் காவேரி பற்றி பேசக்கூடாது. காவேரி பற்றி அவன் கேட்பானே, உடனே பார்க்கணுன்னு வானே என்ன பண்ண முடியும்? அவன் பார்க்கணுன்னு சொன்னால் அவன்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கும். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தே ஆகணும். அப்படி ஏதாவது செஞ்சீங்க அப்புறம் நடக்கிறது வேறு அப்படின்றாங்க. என்ன கல்யாணி பண்ண போகிறாலோ தெரியல இவன் அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து விஜய் கண்ணை திறந்துட்டாரு அப்படி சொல்லி சொன்னோன்னே எல்லாரும் போய் பார்க்குறாங்க. விஜய் கண்ணை திறந்தோன்னே காவேரி காவேரின்றாரு. ஐயோ, கண்ணை திறக்கும் போதே காவேரி பற்றி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து யோசிக்கிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு, பேசிக்கலாம் இருடி அப்படின்னோடனே, விஜய் இப்போ எப்படிப்பா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பரவாயில்ல பாட்டி, காவேரி பாட்டி அப்படின்னோடனே, காவேரி இப்போ பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல நீ எப்படி இருக்க சொல்லு, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஓகே பாட்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி, நான் காவேரி பார்க்கணும் பாட்டி. தாத்தா, காவேரி எங்கே தாத்தா? வெளியே நிற்கிறாள் தாத்தா, உள்ளே கூப்பிடுங்க தாத்தா. ஒருவேளை காவேரி கண்ணு திறக்கலையா தாத்தா இன்னும் அப்படின்னோடனே, அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவார். இருப்பா நான் சொல்கிறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு, விஜய் நீ இப்போ வந்து இருக்கிற நிலைமையில் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. என்ன பாட்டி சொல்கிறீங்க? காவேரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அதை கேட்டு எல்லா அதிர்ச்சி அடைகிறாங்க கூட. என்ன பாட்டி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாட்டி? கல்யாணி அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருங்கங்க. அவங்ககிட்ட இந்த விஷயத்தை நம்ம இப்போவே சொல்கிறது தான் கரெக்டு. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட என்ன சொல்லி நம்ம புரிய வைக்க முடியும்? இப்போ காவேரி பார்க்கணும், நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பாட்டி சொல்கிறீங்க? காவேரி வந்து விட்டுட்டு போயிட்டாளா? அப்போ குழந்தை அப்படின்னோடனே, குழந்தை நல்லா தான்ப்பா இருக்குது, நம்ம வீட்டு வாரிசு நல்லபடி பிறந்துடுச்சுப்பா. காவேரி குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாப்பா அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி. ஐயோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை தலைவேல வச்சுன்னு பயங்கரமாக அழறாரு. நான் ஒத்துக்க மாட்டேன், என் காவேரி என்னை விட்டுட்டு போகவே முடியாது. அவள் எப்படி போக முடியும்? என்னை விளையாடுறீங்களா பாட்டி? அவளை நான் விட மாட்டேன். அவள் என்னை விட்டுட்டு போக முடியாது. இப்போ நான் காவேரி பார்த்தே தீரணும், பார்க்க முடியாதுப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. நீ எழுந்துக்கவே 2 நாள் ஆகிடுச்சுல, எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் பொய் சொல்கிறீங்க பாட்டி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் ஏன்ப்பா இந்த விஷயத்தில் பொய் சொல்ல போகிறேன்? ஏன் காவேரி என்னை விட்டுட்டு எப்படி பாட்டி போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரால் தாங்க முடியாது மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. என்ன பண்ணி வச்சுருக்க கல்யாணி, நீ இப்படி சொல்லிட்டு அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? இருங்கங்க, மயக்கம் தானே, சரியாயிடுவான், கொஞ்சம் அமைதியாக வாங்க, டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் போய் கூப்பிட. என்ன சொன்னீங்க நீங்கள், அவர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னோடனே, இல்லை டாக்டர் ஒன்றும் இல்லை, அப்படி பேசினேன், இந்த மயக்கடிச்சு விழுந்துட்டா அப்படின்னோடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லை, அது முதல்ல எழுந்தவுடனே அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அவனுக்கு சரியாயிடும்னு. இந்த விஷயத்தை இப்போ சொன்னாதான் காவேரி தேடி போக மாட்டான். இல்லைனா நான் இப்போவே காவேரி பார்த்து போகிறேன், அவளுக்கு ஞாபகம் மறதான்னா நான் அவளுக்கு ஞாபகத்தை வர வைக்கிறேன், அவள் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தால் அவளுக்கு ஞாபகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காவேரி தேடி போவான். இப்படியே இவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடணும். எந்த ஊருக்கு கல்யாணி? வேற என்ன, நம்மளோட இது வீடு ஒன்று இருக்குல்ல வெளியூரில், அங்கே கூட கூட்டின்னு போயிடுவோம். அங்கே கூட்டின்னு போயிட்டு இவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அதுக்கப்புறமா அவன் வரலாம். சரி, இப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறது? அதுதான் இவனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் சரியாகலன்னு சொல்லி வச்சுருக்கோம்ல, அப்படியே சொல்லி வைப்போம். அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதுதான். அந்த குழந்தை எப்படியாவது வாங்கணும், அதுக்கு தான் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கல்யாணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இந்த விஷயம் விஜய்க்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனையாயிடும். தெரிஞ்சா தானே, தெரிஞ்சால் பின்னாடி பார்த்துக்கலாம். எப்படியும் காவேரி வந்து சண்டை போட மாட்டா. காவேரி இருக்கிற நிலைமையில் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட மாட்டாங்க. எப்படியாவது பேசி குழந்தைய நான் வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தைய வந்தோடனே குழந்தை நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த ஊருக்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வரவே வேணாம். எக்காரணம் கொண்டும் இந்த ஊருக்கு நம்ம வரக்கூடாது. காவேரியோட சுவாச காற்றோ இல்லை காவேரியோட குடும்பத்தை சுவாச காற்றோ எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது. புரியுதா? எல்லாருக்கும் நான் சொல்கிறபடி நடக்கணும். அத்தை சொல்கிறது தான் கரெக்டாக சொன்னாங்க. நம்ம அங்கே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். விஜயை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கும். அப்போ தான் இங்கே இருந்தால் எப்படியாவது ஒரு டைமில் அந்த குடும்பத்துக்கு விஜயை பற்றி தெரிஞ்சிடும். காவேரி பற்றி விஜய்க்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வேணுமே. இந்த உலகத்திலே காவேரி இல்லைன்னு வேறு சொல்லி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது கல்யாணி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது நல்லா இல்லை, இந்த கதையெல்லாம் ஓட்ட வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி விஜயும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது. இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில் காவேரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா, என்ன சொல்ல தெரியாமல்.